எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. சார், குட் மார்னிங் சார். சார், ரெசார்ட்டோட புக்கிங் ஸ்கெடியூல் ரெடி பண்ணணும். ஸோ இன்னும் எத்தனை நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க? அங்கே இன்னும் 2 days இங்கே தான் சார். சின்னதா, இன்னும் 2 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்துட்டு நாம என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கே கிளம்பிடலாம். இரு அண்ணோ, அவசரப்படாத. அப்பாக்காக இன்னும் நம்ம 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நாங்கள் இன்னும் 2 நாள் இருப்போம் சார். சரி சார், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணுங்க. ஓகே சார். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் 2 நாள் இங்கேயே ஸ்டே பண்ண போறீங்களா? உங்களை எப்படி இங்க இருந்து ஓட விட போறேன்னு பாருங்க. நான் உனக்காக ஒன்று வாங்கியிருக்கேன் புளி முட்டை. என்ன வாங்கியிருக்கீங்க சின்னதா? ஆனால் அது நீ வேண்டான்னு சொல்லவே கூடாது. கண்டிப்பாக அதை நீ வாங்கிக்கணும். சரி, வாங்கிக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. நிஜமா தான் சொல்றியா? ஆமா. அப்புறம் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நீ வேண்டான்னு சொல்லிடவே கூடாது. சொல்ல மாட்டேல்ல? சரி சரி, நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நீ சத்தியம் பண்ணு. என்னங்க சின்னதா இது? இல்ல பரவாயில்ல. உன் மாமா மேல சத்தியம் பண்ணு. நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். சரி பண்ணு. மாமா மேல சத்தியமா வாங்கிக்கிறேன். வா வா. சின்னதா, அங்க உட்காரு. புளிமுட்டை, நான் உனக்காக மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா கல்யாணத்திலே நான் உன் காலில் மெட்டி போட்டு விட்டுருக்கணும். அந்த நேரம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி இல்லை. அதான் இப்போ நான் உனக்காக மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப எதுக்கு இதெல்லாம்? வேணாங்க சின்னதா. ஏன் புளிமுட்டை? உன் கழுத்தில் இருக்க தாலி மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு சாட்சி கிடையாது. உன் கால் விரல்ல போடுற மெட்டி கூட நம்ம கல்யாணத்துக்கு அடையாளம் தான். தயவு செஞ்சு மறுக்காத, வாங்கிக்கோ. எனக்கு வேணாங்க சின்னதா, சொன்னா கேளுங்க. பாத்தியா, இதுக்கு தான் முன்னாடியே உங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கினேன். நீயும் சத்தியம் பண்ணிட்டு இப்ப என்ன வாங்க மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? தேங்க்ஸ். வேணா, உன் மாமா மேல சத்தியம் பண்ணிருக்க. அப்போ இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் உன் மாமாக்கு தான். சின்னதா, எதுவும் சொல்லாதீங்க. அப்பனா நீ இதை வாங்கிக்கோ. என்ன? சரி கொடுங்க. ஹேய், என்ன கையில நீட்டுற? வெட்டி கையிலயா போடுவாங்க? கால தானே போடணும். காலை காட்டு. ஓ, உட்காரு. சின்னதா, நானே போட்டுக்கிறேன், கொடுங்க. இப்படியே எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்க போற? காட்டு.
ஏய் என்ன என்னாச்சு புளி மூட்டை? வேணாங்க சின்னத்தா, நீங்க மெட்டியை என் கையில கொடுங்க. நான் போட்டு வரேன் புளி மூட்டை. நீ தான் சத்தியம் பண்ணல. நான் வாங்கிக்கிறேன்னு தானே மாமா மேல சத்தியம் பண்ணேன். நீங்க மாட்டி விடுறதுக்கு ஒத்துக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணல. கோச்சுக்காதீங்க சின்னத்தா, நீங்க மெட்டியை என் கையில கொடுங்க. நீ ஏன் போடுறதுக்கா வாங்கிட்டு வந்த? சரி நீயே போடு, அதை பார்க்காத செய்றேன். ம் ம் போட்டுக்கோ. போதுமா? ம். உன் கால்வரில் இந்த மெட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மெட்டிக்கே அழகு வந்திருக்கு. என்ன புளி முட்டை, உன்னை என்ன சொன்னாலும் இப்படியே ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. ஆ, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாமா? பசிக்குதா? சரி, இங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு, சாப்பிடலாமா? ம். வா. துர்கா மேடம், இன்னைக்கு கமிஷனர் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால நான் காலையில வீட்டில் இருந்து ஆபீஸுக்கு எப்படி கிளம்பணும் தெரியுமா? சின்ன வயசுல சம்மர் லீவ்ல வள்ளியூர்ல இருக்கிற என் பாட்டி வீட்டுக்கு எவ்வளவு சந்தோஷமா போவணும், அதை விட டபுள் மடங்கு சந்தோஷத்தோட கிளம்பி வந்தேன். சேம் பிளட் சார். என்ன என்ன மேடம் சொல்றீங்க? நானும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வந்தேன். ஆ, தாட் பூட்டுன்னு கத்துறதுக்கும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறன்ற பேர்ல வேலைக்கு மேல வேலை கொடுத்து டார்ச்சர் பண்றதுக்கும் இன்னைக்கு கமிஷனர் மேடம் வரமாட்டாங்கன்ற சந்தோஷத்துல நானும் கிளம்பி வந்தேன் சார். அப்ப சேம் பிளட் தான், நீங்க சொல்றது சரிதான். என்ன நம்பி சார், துர்கா மேடம் என்ன ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற யார பத்தி? நம்ம கமிஷனரை பத்தி தான் இல்ல மேடம்?